பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சர் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஜெபத்தை குறித்து தானே ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கும் நமக்கும் கற்பித்தார். லூக்கா 18:1 இதை காண்கிறோம். மட்டுமல்ல, நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று மத்தேயு 6:6 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் இருந்து ஜன்னல்கள் எல்லாவற்றையும் பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டுமா? அப்பொழுது நம் அந்தரங்கத்தில் நம்முடைய ஜெபத்தை பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. மட்டுமல்ல, அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. எளிமையானதாகவும் தாழ்மையானதாகவும் நம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, ஒரு சில வார்த்தைகளை கூறி ஜெபிக்கலாம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் நடக்கும்போது ஜெபிக்கலாம், இருக்கும்போது ஜெபிக்கலாம், படுத்திருக்கும்போது ஜெபிக்கலாம், பிரயாணம் பண்ணும்போது ஜெபிக்கலாம். அப்படி நம்முடைய ஜெபத்தை நாம் செய்வோமாக. மட்டுமல்ல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார் என்று லூக்கா 18:7 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்வார். அவர் பொறுமையாய் இருக்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். அவர்களை செவ்வையான பாதையிலே நடத்துகிற தேவன். பாவம் செய்ய பண்ணுகிற தேவன் அவரல்ல, பாவத்திற்கு விலக்கி காய்க்கிற தேவன் அவராகும். பெரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனவே நாம் பாவம் செய்தலை விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் வருவோமாக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த வேளையில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பித்து தந்தீர் சுவாமி. சோர்ந்து போகாமல் நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அறை வீட்டுக்கள் பண்ணுகிற ஜெபத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் வெளியரங்கமாய் பதிலளிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருங்க சுவாமி. இரவும் பகலும் நாங்கள் கூப்பிடுகிறவர்களாக எங்களுடைய விஷயத்தில் சுவாமி, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஏற்ற பதிலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வேளையில் நீர் அற்புதங்களை செய்வீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.